வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. பொதுவாக குவாக்கமோலி கூட டோட்டியா சிப்ஸ் சாப்பிட்றது ஒரு காம்பினேஷன். பட் நான் இன்றைக்கி குவாக்கமோலியே கரெக்டாக செய்ய போகிறேன். பட் அது கூட டோரிட்டோஸ் சிப்ஸ் வச்சு தான் சாப்பிட போகிறோம். கொஞ்சம் டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை செய்ய ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு ஒரு அவக்காடோ நல்லா பழுக்க வச்சு அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவு தக்காளியும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களோட புளிப்புத்தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே குட்டி குட்டியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்துருங்க. எனக்கு இது கூட ஜீரகத்தூளை வறுத்து பொடிச்சு சேர்க்குறதுக்கு பிடிக்கும். உங்களுக்கும் அது பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டிஷ்ஷு ரொம்ப காரமாக இருக்காது. ஓரளவுக்கு லைட்டாக காரம் இருக்கும். அவ்வளோதான் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த சூப்பரான ஹெல்த்தியான அவக்காடோ வச்சு செய்யக்கூடிய குவாக்கமோலி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி. 5-10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அவ்வளோதான். இதை பொதுவாக டோட்டியா சிப்ஸ் கூட வச்சு தான் சாப்பிடுவாங்க. வீட்டில் டோரிட்டோஸ் தான் இருந்தது. ஸோ இதை அது கூட வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. சிப்ஸு அன்ஹெல்தி தான். பட் ஓகே, அவக்காடோ ஹெல்த்தி தான். அவக்காடோவில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸ்கின் க்ளோயிங்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட், நல்ல விட்டமின் சி, விட்டமின் இ இது எல்லாமே இந்த அவக்காடோ பழத்தில் இருக்குது. ஸோ நீங்களும் உங்களோட ஃபுட்டில் எப்போல்லாம் முடியுதோ அப்போ இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதில் மில்க் ஷேக் செய்யலாம். இல்லை இந்த மாதிரி சிப்ஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். சிப்ஸ் கூட வச்சு சாப்பிட்றது எப்போவாது வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தியில் கூட ரேப் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷும். சப்பாத்தி மட்டும் ரெடியாக இருந்ததுன்னா ஓகே தான். இந்த அவக்காடோ வச்சு நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மெட்ராஸ் கிரானி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.